இது மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு. அதனால தான் வேகமாக இந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பாப்புலர் ஃபிகரு, அவர் பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டார், அவர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசினார், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இதுக்கு மேட் அவுட் ஆகுது, இதுக்கு பொருந்துது அப்படின்னு ஒரு 9 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கோர்ட்டு விடுவிக்க சொல்லிடுச்சு. அதுக்கு ராத்திரி 12 மணி வரை நேரம் இருக்கிறது. இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கைன்ட்டு திமுக கருதுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு கேள்வியே புரியாது. நாளைக்கு சட்டமன்றத்துல எப்படி பதில் சொல்லுவாங்க? எது என்ன கேள்வி? அதாவது பதில் சொல்றதுக்கு மேல கேள்வி புரியணும்ல. சோ அதனுடைய பயத்தின் வெளிப்பாடு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் எனக்கு என்னன்னா, காவேரிக்கு தண்ணி வரல, மேகதாதான கட்டுறாங்க, இவங்க ஆட்சி மாறணும்னு எளிதாங்க அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க, பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு 196 BNS ஆக்ட் மதம் இனம் மொழி பற்றி பேசி பிரச்சனையை தூண்டுவதுன்னு எப்படி இவங்க போட முடியும்? அப்ப இங்க முதல்ல இந்த 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 வழக்குல பாத்தீங்கன்னா, இவங்க எகெயின்ஸ்டா கொடுத்திருக்கக்கூடிய வழக்குல 9 பிரிவின் கீழே இவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதுல ஒரு BNS 79 and 26B அப்புறம் பெண் வன்கொடுமை வழக்கு தான் இவங்க இப்ப த்ரிஷா அவர்களை சேர்த்து பேசக்கூடிய அந்த வழக்கு. மத்த 6 என்ன கொடுக்குது? கலவரத்தை ஏற்படுத்துதல். என்ன இங்க காவேரியை பத்தி பேசினா கலவரம் வந்துருமா? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்களா? அப்ப நீங்க விவசாயிகளை பத்தி நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு கோட்டை காத்துல பறக்க விட்டு ரீல்ஸ் போட்டே இருப்பீங்க. நாங்க இங்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கணுமா அத? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆபாசமாக பேசுதல், சட்டவிரோத செயல்களில் திட்டமிடுதல். இதுல சட்ட விரோதமா என்ன இருக்கு? இப்ப கலைஞர் இந்த இடத்துல விவசாயிகள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் நேத்து ஆடிப்பெருக்கு, தண்ணியே இல்ல. தண்ணி அதாவது நமக்கு தண்ணீர் இல்லை, தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லதான். முனிசிபல்ல திருச்சி தஞ்சாவூர் பக்கம், எங்க ஊர் பக்கம் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை காலை மதிய இரவு மதிய மாலை வர வேண்டிய தண்ணீர் ஒருவேளை மட்டும்தான் வருது. 2 நாளைக்கு ஒரு தடவை வருதுன்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்றா, அதை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்றோம். தண்ணி வரல, ஏதாவது முடிவு எடுத்து கொடுங்கன்னா அதை பற்றி பேசுவதற்கு இல்ல அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு போராட்டம் பிரம்மாண்டமாக நடந்ததை தாங்கிக் கொள்ள இவங்க முன்னாடியே எல்லா வழக்கையும் போட்டுட்டாங்க. இதுல பாருங்க 351(2)ல குற்றவியல் மிரட்டலாம். யாருக்கு மிரட்டல் விடுக்கிறா? இல்ல நான் கேக்குறேன், அவர் வாயால் அவருடைய பெயரை சொன்னாரா? இப்ப குஷ்பு அவர்கள் பேசுறாங்க, நயினார் நாகேந்திரன் அண்ணன், EPS அண்ணன் எத்தனை தடவை வண்டையா பேசிருக்காங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? மேலும் எனக்கு ஒரு டவுட், அண்ணன் ஸ்ரீவைகுண்டம் MLA பத்தி பேசினாரு, விஜய் மோகன் என்பவரை பற்றி. அவர் அந்த மாதிரி ரொம்ப ஆபாசமா பேசுறாரு தாவேகா நிர்வாகிங்கிறத பத்தி. இன்னைக்கு ஒரு பொண்ணு நேரா இன்னைக்கு ஒரு பெண்களை இல்ல இத்தனை பெண்களை ஒரு பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்திருக்கிறாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்க? அப்ப இந்த தமிழ்நாட்டுல அவர் ஒருவர் தான் பெண்ணா? இன்னைக்கு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? அவர் எங்கள் வீட்டின் குலவிளக்கு. அப்ப நாங்கெல்லாம் இன்னைக்கு அவர் பேசினாரு, இந்த தமிழகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அது கிருத்திகா அவர்களே தான் நடடிப்போம். என்னை நான் திராவிட அரசியலை முன்வைப்பதற்காக எவ்வளவு கொச்சையா கமெண்ட்ல பேசிட்டு இருக்கீங்க நீங்க. எவ்வளவு கொச்சையான கமெண்ட். அப்ப அது பொது தளம் இல்லையா? அதுல 4 பேர் 1000 பேர், இதுலயாவது ஒரு 1000 பேர் நின்னு பாக்குறாங்க. அதுல கோடி கணக்குல ஒரு கமெண்ட்ல பாக்குறாங்க. நான் திரும்ப இந்த விஷயத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கேன். போற இடங்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வைத்து TVK வாரியர்ஸை வைத்து பெண்களை, அதுவும் திராவிட அரசியல் பேசும் பெண்களை கற்பழிக்கிறது தாவேகா. எங்க போனீங்க அப்போ? அப்ப நாங்க இந்த தமிழ்நாட்டின் பெண்கள் இல்லையா? பொதுவெளியில கற்பழிப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது அவர்கள் திராவிட இயக்கம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை என்னன்றத நல்லா பாருங்க. அவர்கள் திராவிட கட்சிக்காக பேச வருகிறார். அந்த கட்சியில அன்பார்லிமெண்ட் வேர்டு சார் மீடியாவுல யூஸ் பண்ண கூடாத ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்ப இவர்களால கொண்டு வரப்படுகிற புதிதாக இறக்கிவிடப்பட்ட இந்த புதிய பேச்சாளர்களுக்கு எந்த வார்த்தையை பொதுவெளியில யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல பாருங்க. அவர் சொன்னது ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு. அது அவருக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. அவங்களுக்கு நீங்க ஒளிபரப்ப கூடாது. இது நீங்க அவங்க கண்டனத்தை சொல்லுங்க. இந்த வார்த்தையை சார் இது தெரியாததுனால மற்றவர்களை தற்கொலை கூட இவங்க எல்லாம் தற்கொலையா இருக்காங்க. எந்த பொதுவெளியில எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்ன்றதே தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணீங்க, நான் உங்க நேரத்துல நான் உங்களை பேச விட மாட்டேன். உங்க நேரத்துல நான் உங்களை பேச விட மாட்டேன். நான் சைடுல பேசிக்கிட்டே இருப்பேன்.
பிரச்சனையா? என்னுடைய பிரச்சனை இங்க நீங்க சொன்ன வார்த்தை வந்து ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு. அதை நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணா நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சார். அது வார்த்தையை அதை சொல்லாதீங்க சார். உங்க தலைவர் மாதிரி பேசாதீங்க. ஆமாங்க, அந்த வார்த்தையை நான் தெரியாம சொல்லிட்டேன்னு கடந்து போயிடுங்க. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. நீங்க பேசுறதுனால நீங்க பேசுறதுனால உங்களை எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய டைம் தான் வேஸ்டா போகுது. நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் அந்த வார்த்தையை தெரியாம சொல்லிட்டேன். உங்க தலைவர் மாதிரி சொல்லிட்டு கடந்து போங்க. நீங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. செல்வகுமார் சார் சார் ஒரே சொல்றேன், நீங்க சொன்னது ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு. அந்த வேர்டை பயன்படுத்த கூடாது சார். பொது ஊடகங்கள்ல உங்க பொது வழியில உங்க தலைவர் எப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரோ அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன வார்த்தை ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு. அந்த வார்த்தையை சொன்னதற்காக உங்க மேல ஏன் கேட்கலாம்? போலீஸ் விசாரணை செய்யலாம். முதல்ல இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவதை ராஜேஸ்வரி ஒரே நிமிஷம். ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ஒரு நிமிஷம் சார். சார் ஒரே ராஜேஸ்வரி ஒரு நிமிஷம். ராஜேஸ்வரி ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷமா ஒரே நிமிஷம் சார். இங்க பாருங்க, அவங்க சொன்னது என்னன்னா அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து அந்த மாதிரி போடுறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்றத பொதுவெளியில அதை சொல்லக்கூடாது சார். அவங்க சந்திக்கிறாங்க சொல்றாங்க. நீங்க போடுங்க சார். நீங்க செய்தி போட முடியுமா? இப்ப அவங்க சொன்ன வார்த்தைய உங்களுடைய இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு உங்களால போட முடியும் சார்? எல்லாருக்கான வேற மாற்று வார்த்தைகள் இருக்கு. மாற்று வார்த்தைகள் இருக்கு சார். இப்போ சார் அன்பார்லிமெண்டரி வேர்டுனா அன்பார்லிமெண்டரி வேர்டு தான். சட்டத்துக்கு உட்பட்டு தான் சார் நடக்க முடியும். அவங்க தலைவர் மாதிரி சட்டத்துக்கு உட்படாம நடக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு மட்டும் தான் நடக்க முடியும். இது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. நான் கண்டிக்கிறேன். இந்த வார்த்தையை பொதுவெளியில டிவில ஆன்லைன்ல பேசவே கூடாது. அதுவும் லைவ்ல நீங்க சொல்றது தவறு. தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை பேசக்கூடிய பெண்களின் மானத்தை வாங்குவதற்கென்றே வார்ரூம் வைத்து நீங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பெண்களை. தமிழ்நாட்டின் பெண்கள் நீங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த இது பேச கூடாது. இது தமிழ்நாட்டு பெண்கள் கொடுத்திருக்காங்க சார். இருங்க, அவங்க டைம் விட்டுருங்க சார். விடுங்க சார். சார் விடுங்க. அந்த வார்த்தைக்கு வாபஸ் வாங்க சொல்லுங்க சார். சார் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு யார் சார் சொல்லிருக்கா? சார் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. யார் சொல்லிருக்கா? சார் ஊடகத்துல நீங்க கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாதா? கற்பழிப்புன்னு சொல்லக்கூடாதா? ஏன் சார் யார் சொல்லிருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய நேரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லன்னா நான் யாரையும் பேச விட மாட்டேன் சார். கொஞ்சம் தடை செய்யப்படவில்லை சார். இல்ல சார், தடை செய்யப்படவில்லை. நீங்க சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சார் சார் இருங்க சார். சார் ஐயா தடை செய்யப்படவில்லை அந்த வார்த்தையை யூஸ் சார். இந்த ஒரு வார்த்தையை நீங்க இல்ல சார் சொல்ல கூடாது. செல்வகுமார் சார், இந்த ஒரு வார்த்தையை வச்சு நிகழ்ச்சியை முடிச்சாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களோட யுக்தி பயங்கரமானதா இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெண் இல்லை. அவர்கள் எங்க அபியூஸ் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அதற்கு பயப்படாதீங்க. அந்த கேள்வி கேட்டா பயந்து ஓடாதீங்க. டிவிக்கு அபியூசர்ஸ்னு வாரியர் ரூம் வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். செல்வகுமார் சார், செல்வகுமார் சார், செல்வகுமார் சார், சார் நீங்க பேசுறத கட் பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க பேசி முடிச்சோன்னா நீங்க பேசுங்க தயவு செஞ்சு. ராஜேஸ்வரி கொஞ்சம் இதா இருங்க. ராஜேஸ்வரி நான் பேசலாம். ராஜசேகர் சார் வணக்கம்ங்க. இல்ல சார், சார் என்னோட கருத்தை நான் முன்பு வைக்கவே இல்ல. சரி சொல்லி முடிங்கம்மா, சொல்லி முடிங்க சார். குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு 3 நிமிடம் கூட என்னோட கருத்தை நான் வைக்கவே இல்ல. சார் தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். சார் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அவங்க மட்டும் சொல்லிடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல என்னன்னா பார்ப்பனர்களுக்கு இடபிள்யூஎஸ்ல 10% கொடுத்தாங்களே, அதை எதிர்த்து இவங்க என்ன பேசினாங்க? யாராவது ஒரு தெரு வண்டிக்கு போராடினாங்களா? நீட்டுக்காக போராட்டாங்களா? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக ஒழிக்கப்பட்டது யாராவது ஒருத்தவங்க அறிக்கை விட்டாங்களா? இன்னைக்கு வராரு இவரு, அப்ப தமிழை தூக்கி போட்டுருவாங்களா? இன்னைக்கு அவர்கள் முக்கியமா இல்ல தமிழ் முக்கியமா? அப்ப அதற்கு இந்த இவ்வளவு கோபம் இவ்வளவு பேச்சலாம் அப்ப எங்க போச்சு? சரி, அப்ப நீங்க எதுக்கு போராடுவீங்க? எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஏன் ஆளுநரை எதிர்த்து ஒரு விஷயம் கூட பண்ணல? ஆளுநர் வந்து குலக்கல்வியை பத்தி பேசுகிறார். இன்னைக்கு குலக்கல்வி பத்தி ஒரு அறிக்கை
கொடுத்திருக்காரு, அவர் பேசிருக்காரு, அதுக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன? சரிம்மா, சரி, ஓகே, பேசலாமா? ராஜேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க ஸ்டாண்ட் என்ன? ஓகே, ராஜேஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். யாரும் பேசும்போது குறுக்கிடாதீங்க சார். நோட் பண்ணி வச்சு பேசுங்க சார், ப்ளீஸ். சரி ராஜேஸ்வரி, ஓகே.